ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஐ ஆம் த கிரேட்டஸ்ட். அவர் தான் முகமது அலி. அவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் 1960 ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பண்ணுறாரு. கோல்டு மெடல் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய்ட்டு 2 சீஸ் பர்கர் ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் அங்குள்ள சர்வர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் பீப்புளுக்கு தான் நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்திட்டாங்க. அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. ஸோ வாங்கின கோல்டு மெடலை அப்படியே ஆற்றுல தூக்கி எரிஞ்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சோனி லிஸ்டன் அண்ட் அவரோட பாக்ஸிங்க்கு போகிறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க சோனி லிஸ்டன் யாருன்னா அப்போ உள்ள முகமது அலி. ஓகேவா? ஸோ நீ ஒலிம்பியில் கூட கோல்டு மெடல் பண்ணிக்கலாம். அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர், இதில் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு எதிராக ரொம்ப கேலியும் கிண்டலுமா வந்துட்டுருக்கு. ஏன்னா அப்போது வந்து என்னென்னா கருப்பின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அடிமைத்தனமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை எதிர்த்து ரொம்ப சண்டை போட்டார். பேசிக்கலி ஹி வாஸ் பார்ன் எஸ் எ கிறிஸ்டியன். ஸோ வியட்நாமில் யூஎஸ் போர் புரிஞ்ச போது தான் அவர் வந்து முஸ்லீமாக கன்வெர்டட் ஆகினார். இஸ் எ கன்வெர்டட் முஸ்லீம். ஸோ ரொம்ப இது பண்ணும்போது சோனி லிஸ்டனோட சண்டை போட்டு 7th ரவுண்டில் நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணி ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இருந்து தான் அந்த நேம் வந்து அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் பாக்ஸராக இருந்தாலும் நிறைய சமூக அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை ரோல் மாடலை வச்சு தான் மைக் டைசனும் வந்திருந்தார். ஸோ இனிமேல் இந்தியாவில் கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரிலாம் மற்ற கேம்ஸுக்கும் நல்லா ஃபேமஸ் ஆகணும், பாக்ஸிங்கும் நல்லா ஃபேமஸ் ஆகணும், ஒலிம்பிக்ஸில் நிறைய இந்தியன்ஸ் வந்து மெடல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ பாக்ஸிங்கும் நல்லா ஃபேமஸ் ஆகணும், இந்தியாவிலையும் நிறைய கோல்டு மெடல்ஸு வரணும். எப்படி யூஎஸில் பாக்ஸிங் ரொம்ப ஃபேமஸோ அதுபோல் இந்தியாவிலையும் பாக்ஸிங் நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கடைசியில் அவர் சொன்ன கோட் என்னென்னா, நத்திங் இஸ் இம்பாசிபிள், இம்பாசிபிள் இஸ் நத்திங். ஸோ முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம். இஃப் யூ ஆர் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப், யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், எனி கைண்ட் ஆஃப் அப்டக்கிள்ஸ். எந்த விதமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நீங்கள் மீண்டு வரலாம் அப்படின்னு அவர் மிகச்சிறந்த உதாரணம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.